வேலைக்கு போனால் பெருசாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தொழில் செஞ்சால் சூப்பராக ஜெயிக்க முடியுங்கிறது தெரியும். ஆனால் என்னென்னா தொழில் செய்கிறதுக்கு எல்லாருக்கும் பயம் என்னென்னா முதலீடு போடணும். ₹1 கூட முதலீடே இல்லாமல் நான் தொழில் கற்றுக் கொடுக்குறேன். வாங்க, மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியை ரொம்ப சூப்பராக ரொம்ப அட்டகாசமான ஒரு விஷயத்தை சென்னையில் நம்ம பண்ணிக்கிருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் இப்போ பண்ண போகிறேன். இப்போ சென்னையில் பண்ணிக்கிருக்கோம். மார்க்கெட்டிங்கில் வந்து எங்கள் கூட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, எந்த முன் அனுபவமும் தேவையில்லை. பொதுவாக படித்தவங்களோ இல்லை படிக்காதவங்களோ விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்களோ யாராக இருந்தாலும் என்னை நம்பி வந்தாங்கன்னா நாங்கள் ஒரு டீம் இருக்கோம், இளைஞர்களாக சேர்ந்து பண்ணுறோம். இங்கே யாராவது வாழ்க்கையில் ஜெயிக்கணும் முன்னேறணும் அப்படின்னு நினச்சி வர்றவங்களுக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி கூட வந்து சப்போர்ட் பண்ணுறோம். என்ன ட்ரைனிங் நானே கொடுக்குறேன், நானே சைட் விசிட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், ப்ராடக்ட் நானே கையில் கொடுக்குறேன். அருமையான ப்ராடக்டாக மக்களுக்கு தேவையான ப்ராடக்டாக கையில் கொடுக்குறோம். அதான் என்ன ப்ராடக்ட் அப்படின்னீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு என்ன தேவை, வீடு ரொம்ப முக்கியம். அந்த வீடை தான் கொடுக்குறோம், வீட்டு மனைகளை தான் கொடுக்குறோம். ஏன்னா நிறைய பேர் எல்லாம் சொல்லிக்கிருக்காங்க, என்கிட்ட வந்து ரேஷன் கார்டு இருக்குது, என்கிட்ட ஆதார் கார்டு இருக்குது, நான் இந்தியன் அப்படின்னு. ரேஷன் கார்டும் ஆதார் கார்டும் இந்தியன் தான். ஆனால் நம்ம தேசத்தில் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஒரு லேண்ட் இருந்ததுன்னா, ஒரு சின்ன லேண்டாவது வீடு கட்டுற அளவுக்கு லேண்ட் இருந்தால் கூட அதுதான் நம்ம ஒரிஜினல் இந்தியங்கிறது என்னுடைய கருத்து. அதுக்கான விஷயத்தை தான் எல்லாரும் இந்தியன் ஆகணும். வெறும் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இருக்கிறதுனால இந்தியன்னு சொல்லலை, நான் நம்பலை. அந்த வீடு வாங்கி அவங்களும் ஒரு இந்தியன், தாய் மண்ணில் நானும் ஒரு சொத்து வாங்கியிருக்கேன், என்கிட்டையும் ஒரு சொத்து இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் தான் இந்தியன் அப்படிங்கிறதுக்காக முடிவு பண்ணியிருக்கோம். அந்த விஷயத்தை நான் ரொம்ப ப்ரொமோட் பண்ணிக்கிருக்கோம்.